தினமும் தியானம், தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் 119:17. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். எப்பொழுது? நமக்கு அனுகூலம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய அனுக்கிரகம், அனுகூலம், ஃபேவர், காட்ஸ் ஃபேவர். இந்த வருஷத்தினுடைய தலைப்பே காட்ஸ் ஃபேவர் தான். அப்போ உமது அடியனுக்கு எப்படி இருன்னு கேட்குறாரு தாவீது. அனுகூலமாயிரும். கொஞ்சம் அனுகூலம் பண்ணுங்க, சலுகை பண்ணுங்க, இரக்கம் பாராட்டுங்க, தயவு காட்டுங்க, கிருபை காட்டுங்க. இதெல்லாமே நீங்கள் சேர்த்து பார்க்குற வார்த்தை தான் அது. உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது. ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லைன்னா நம்ம பிழைக்கவே முடியாது. அப்பொழுது நான் பிழைத்து என்ன செய்வாரா? கைக்கொள்ளு. அப்போ எதுக்காக அவர் அனுக்கிரகத்தை கேட்குறாரு? ஐ வாண்ட் டு கீப் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ். நான் உங்கள் வார்த்தையை கை கொள்ளணும், வசனத்தை கை கொள்ளணும், உங்களுடைய வசனத்துக்காக நான் வாழணும், அதுக்காக எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நான் என் சௌரியத்துக்கு வாழ்கிறதுக்காக கேட்கல அப்படின்ட்டு தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் தேவ நாம மகிமைப்படணும், வசனம் அதில் இருக்கணும், வசனத்தை உயர்த்தி பிடிக்கணும். வசனத்துக்காக நம்ம வாழும்பொழுது பார்த்தீங்கன்னா அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த போன விமென்ஸ் கிரிக்கெட்டு வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெமிமா அப்படின்றதான அந்த மகள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு நிச்சயமாக கர்த்தர் ஜபத்தை கேட்பார், இந்த வேர்ல்டு கப்போடு வருவேன்னு சொல்லிட்டு அந்த செமிஃபைனலுக்கு போயிருக்கு. அது தொடர்ந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணுவன்ற விசுவாசம் பாருங்கள். அப்போ அதில் குறிப்பிடும்போது சொல்கிறேன், நான் தேவ நாமத்தை மைமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் எடுத்துட்டு தான் 2 மேட்சுமே விளையாண்டது. எதுக்காக இங்கே நம்ம குறிப்பிடுறோன்னா, நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவர் நாமம் மைமைப்படுதா, ஆண்டவர் நாமம் உயர்த்தப்படுதா, ஆண்டவருக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா, ஆண்டவருக்கு சந்தோஷம் இருக்கான்றதை நம்ம நிச்சயமாக ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஆக இந்த காலை வேளையில் இந்த 119ஆம் சங்கீதம் பெரிய சங்கீதம். அந்த சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தில் அந்த சங்கீதத்தை எழுதினர் சொல்கிறாரு, எனக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பிழைத்து உடைய வசனத்தை கை கொள்வேன். நம்முடைய நோக்கம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறதாய் இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது, ஆகாரமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது, வழிகாட்டியாக இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்ப்பா. நம்முடைய வார்த்தையில் தான் நல்லா இருக்குது. அந்த வார்த்தையை கை கொள்வதற்காக இன்றைக்கு எங்களுக்கு அனுகூலம் பண்ணுமாண்டவரே, அனுகூலம் பண்ணுமாண்டவரே. அப்பொழுது நாங்கள் பிழைத்து உடைய வார்த்தையை கை கொள்வோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும். இன்றைக்கி வந்த இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் வார்த்தைக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே.